மனோபாலாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு நடிகர்களும் சிவா கணேசனையும் சரோஜாவையும் இயக்கிற வாய்ப்பு. ஐயையோ அது ஏன் கேட்குற அவர் வந்து ஏற்கிறதுன்னா அந்த வீட்டில் கொஞ்சம் போக வர ஒரு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். அப்பா அப்பன்னு தான் கூப்பிடுவோம். நம்ம எல்லாருமே அப்படி தான் கூப்பிடுறது அவரை. அதனால் விகேஆர் அந்த படத்தில் நடித்தார். நீ என்னமோ சூரக்கோட்டையில் கூட பிறந்த மாதிரி அப்பான்ற அவர் விகேஆர் அவ்வளோ லந்த கொடுப்பாரு. அவர் பாரு மகளை பாருக்கு பிறகு இந்த படத்தில் விகேஆர் அவருக்கும் ஒரு டஃப்பான சீனு. இந்த பாரம்பரியம்னுங்கிற கதை வந்து டிகேஎஸ் சந்திரன் அவர்கள் மேடையேற்றின நாடகம். எஸ்எஸ் சந்திரன் அதில் நடித்தாங்க. 2 பேரும் பயங்கர எஸ்எஸ் சந்திரன் இதில் வந்து மலேஷ் வாசன் பண்ணாங்க. அது அந்த மாதிரியான ஒரு பெரிய ஆளுமை உள்ள ஸ்கிரிப்டு ரொம்ப ஸ்டேஜில் ரொம்ப சூப்பர் ஹிட்டான ஒரு ஸ்கிரிப்டு. அதை இதில் போட்டோம். அந்த கதையை எடுக்கலான்னா அந்த கதைன்னு சொன்னோன்னா அவர் கதையை கேட்கல. சிவாஜி சார் அது தெரியுமா பார்த்துருக்கீங்களாப்பா நான் வேணா சொல்லட்டோமான்னு. வேணாப்பா தெரியும் அது அவுட்லைன். அதாவது ஒன்றுமே இல்லை, வீட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் பந்தாவாக தெரிகிற ஒரு ஆள், காசும் இல்லை பணம் இல்லை, பந்தாவாக தெரியுறேன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கு ஜோடியாக சரோஜ் தேவியை போடணும்னு ஆசை. எப்படி பாருங்கள் நம்மளுடைய அந்த பழைய நினைவுகள் அவங்கள ஒரு எனக்கு ஒன்றும் இல்லைங்க. எனக்கு ஒரு பெரிய ஆசை சிவாஜி டைரக்ட் பண்ணு. அந்த சாந்தி தேட்டர் அந்த செவரில் என் பேர் இருக்கு. ஏன்னா நம்ம சாந்தி தேட்டர் படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த படம் எந்த வருஷம் வந்தது, அந்த இயக்குனர் யார் நடித்தாங்க அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அதுலேயும் என் பேர் ஒட்டணுன்ட்டு ஒரு ஆசை. அதுக்காக போய் அந்த ஆசை நிறைவேற்றக்கான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக இது மாட்டுச்சு.